வீட்டுக்கு காவல் முக்கியம், வாழ்க்கைக்கு டிராவல் முக்கியம். வணக்கம் நண்பா. நம்ம கம்பெனியில் கேஸ் தட்டுப்பாடுனால ஒரு 2 நாள் லீவ் விட்டாங்க. 2 நாள் எங்கிட்டா போகிறோன்னு யோசிக்கையில் டோலக்பூருக்கு இந்துமதி இளவரசினா, மலைகளுக்கு கொடைக்கானல் இளவரசி. அந்த கொடைக்கானலே திண்டுக்கல்ல தான் இருக்குது. அதனால் ஒன் டே ட்ரிப்பாக இன்றைக்கி கொடைக்கானல் போவோமேன்ட்டு தான் போகிறோம். நான் இன்றைக்கி இந்த ஒன் டேயில் எங்கெங்கெல்லாம் போக போகிறேன் கொடைக்கானலில், அதுக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிலக்கோட்டைக்கு போனோம். அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே கொடைக்கானல் போக வேண்டியதான். அது இந்த வீடியோவில் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி ரூமை நல்லா பூட்டிட்டு போயிடுவோம். ரூமில் ஒன்றும் இல்லாத விஷயம் இருந்தாலும் நம்ம பூட்டிட்டு போயிட வேண்டியதான். ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு அப்படியே செப்பலை மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். போகிறதுக்கு முன்னாடி அண்ணன்ட்ட ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு போகணும். ஏன்னா பசியோட எங்கேயும் போகக்கூடாது. அதுவும் நம்ம தனியாக வேற போகிறோம். எங்கிட்டாவது மயங்கி விழுந்துட்டோம்னா பசியில் கோவிந்தா தான், நம்மளை தூக்க கூட ஆள் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே பசியோட போகாதீங்க. நேராக பஸ் ஏரியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு எதிர்த்தாப்புலேயே தான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஏறி நேராக நிலக்கோட்டை போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதான். அங்கிட்ட லோக்கலுக்கு பஸ் இல்லை தம்பி, ஷேர் ஆட்டோ தான். நாங்கள் ஷேர் ஆட்டோவுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஒரு 20 ரூபா தான் கேட்டாங்க. அங்கேருந்து நேராக நானும் இறங்கிட்டு தாங்க ஒரு பெரிய கதையாகி போயிடுச்சு. நானும் 1/2 மணி நேரமாக நின்று ஆளே காணா. கடைசியில் தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி அண்ணன் வந்துட்டாங்க. இன்னொன்று அண்ணன் நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. நமக்காக உட்கார வச்சு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து, ஏன்னா பசியோட போக தம்பி அப்படின்னாங்க. இல்லை நான் சாப்பிட்டேன்னா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துலேயே தான் அவங்க ஃபோன் கடை வச்சுருந்தாங்களாம். அப்படியே ஃபோன் கடைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அண்ணன் ஷட்டர் திறந்துருக்கா காலையிலேயே. சரி ஃபோன் கடைக்கு ஏன்டா போனேன்னா, நம்ம ஃபோனுக்கு சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. அதையும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. சார்ஜர்லாம் கொடுத்தாங்க, டெம்பர் கிளாஸ்லாம் மாற்றி கொடுத்தாங்க. அப்படியே அண்ணன்ட்ட மெடிசனை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு இந்த திண்டுக்கல் ரொம்ப பெரிய பிரச்சனையே சார்ஜர் பிரச்சனை தான். நம்ம சார்ஜரை தூத்துக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் அப்புறம் அண்ணனுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார்ஜர் கொடுக்குறேன்னு. சார்ஜர் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் வாங்கிக்கிட்டேன். அந்த ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ்லேருந்து கவர்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ஏதாவது பாதினா காசு வாங்கிக்கணுன்னே, இல்லை தம்பி காசுலாம் வேணாம் தம்பி, அன்பு ஒன்றே போதும் தம்பி அப்படின்னாங்க. நமக்கு அண்ணன் தெரிஞ்சவங்க கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்க. ஆனாலும் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அப்படியே ஜன்னலில் ஒரு சீட்டு, தேவா சார் பாட்டுன்னு பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இன்னுமே இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒரு இயற்கை சூழ்ந்த அழகான மாவட்டம்னே சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம இருக்க ஏரியாவிலலாம் சுற்றி எங்கிட்டு திரும்பினாலும் மலையாக தாங்க இருக்குது. அதுவும் அந்த மலையெல்லாம் முழுசாக இருக்கிறத பார்க்க இன்னும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் எந்த மலை தான் முழுசாக இருக்குது, எல்லாம் உடச்சி வச்சிடுறாங்க. அப்படியே நம்மளும் கொடைக்கானலுக்கு ஒரு பஸ் நின்றுச்சு. அங்கே ஏரியாச்சு. ப்ரைவேட் பஸ் தான், கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்கான்னு தெரில. ஆனால் ப்ரைஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் கொடைக்கானலுக்கு ஆளோட போவாங்க. நான் பற்றிலாம் அந்த தூங்கி விழுற கிளவியோட இந்த பாட்டியம்மா யாருன்னு தெரில, நம்ம பக்கத்தில் இருந்தாங்க. தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்க. நம்மளுமே இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தோம். அதே விஷயம். அப்புறம் அப்படியே கொடைக்கானலுக்கு மலை ஏறிடுச்சுங்க. பார்க்க தாங்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் சுற்றி ஏறுறதுக்குள்ள வயிறே ஒரு பிரட்டி போட்டுருதுங்க. முடிஞ்சளவு கொடைக்கானல் வரையில் ஏதாவது புளிப்பு மிட்டாயெல்லாம் பையில் போட்டுவாங்க. அப்படியே நம்மளும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இறங்கினோடனே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுக்கோட்டைக்கு இங்கேருந்தே பஸ் இருக்குதுங்க. பரவாயில்லடா, கொடைக்கானல் ஸ்ட்ரெயிட்டாக புதுக்கோட்டைக்கே பஸ் இருக்கான்னு சந்தோஷத்தோடு நம்மளுடைய நடைப்பயணத்தை ஆரம்பித்தாச்சு. ஆமாங்க, இந்த கொடைக்கானல் ஃபுல் டே நடந்து தான் சுற்றி திரிய போகிறோம். இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகான இந்த மலை மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க் இருக்குது. இங்கே சரக்கை வாங்கிட்டு அங்கங்கே குடிச்சு போட்டுறாங்க. இதெல்லாம் மூடினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த கொடைக்கானல் ஃபுல்லாக எப்போ சுற்ற போகிறோம், நமக்கு ரூட்டெல்லாம் தெரியாதுன்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ரூட்டு போட்டிருந்தாங்க. அதில் நம்ம மெயினாக போக வேண்டிய இடமே இந்த ஒரு குணா குகை தான். ஆமாங்க, மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு நமக்கு இந்த குணா குகை ஒரு நாளாவது போயே ஆகணுன்ற ஒரு வெறியில் தான் இங்கே வந்ததே மெயின். அந்த குணா குகைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஸ்பாட்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு தான் ஒன்றா போகிறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல போகிற இடம் கோக்கர்ஸ் வாக்கம். அதாவது இங்கேருந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போகிற வழியில் சிக்குன்னு கலராக கண்ணாடிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வாங்கினோன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட் ஒரு 20 ரூபா போட்டாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம கொடைக்கானலுக்கு இதான் முதல் தடவை ஏன்னா கிடையாது. கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதே இங்கே ஒரு ஹோட்டலுக்கு ஓடிசி, அதாவது பார்ட் டைம் மாதிரி வந்திருக்கோம். ஒரு 1 வீக் தங்கியிருக்கோம். அந்த இதெல்லாம் நான் இன்னும் ஞாபகம் இருக்குது. போகிறப்ப கட்டுறேன். அப்படியே நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. உண்மையிலுமே நம்ம அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வர்றப்ப அந்த காசு தான் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கும். இங்கே அந்த இடத்த பார்க்கையில் தான் தெரியும், இவ்வளோ ஒரு அழகான இடத்துக்கு நம்ம கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்தாலும் தப்பு கிடையாதுரா அப்படின்ட்டு. ஆனால் நம்மள்ட்ட கோடி ரூபாயும் கிடையாது. அது ஒரு விஷயம். அப்படியே இங்கேருந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கே குட்டி சிலையெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கணுன்னு தான் ஆசை. நமக்கு எதுவும் ஆசை இல்லை, எல்லாத்து மேலேயும் ஆசை வரும் தான். ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இடிக்கும். நம்ம இந்த கொடைக்கானலுக்கு வர்றதுக்கான நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா தான். அதுக்கு நிதி உதவி வழங்கி எனது பாசமிகு அக்காவுக்கு முதல்ல நன்றி. இந்த 2000 ரூபா வச்சு தான் நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கணும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்பாட்டுக்கு சுற்றிருக்கோம். அதில் முதல் ஸ்பாட்டே இதுதான். உண்மையிலுமே இந்த வியூ பாயிண்ட் ஒரு அருமையான பாயிண்ட்னே சொல்லுங்கள். அது குட்டி பசங்களாம் அவ்வளோ தைரியமாக இருக்காங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்கலே வெடன்னு நடுங்குது, அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த ஸ்பாட்டோட பேர் என்னென்னா, காணொலியில் ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன், கோக்கர்ஸ் வாக் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தீங்கனாலே இந்த ஸ்பாட் இருக்குது. அழகழகான பூச்செடிகள்லேருந்து காடுகள்லேருந்து அந்த மலை பள்ளத்தாக்கில் வாழ்கிற மக்கள்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கும். உண்மையிலுமே வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை பார்க்காம போயிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கனட்டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி அதை ஃப்ரேம் போட்டும் தர்றாங்க. உண்மையிலுமே இதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் தான். ஆனால் ரேட்டு தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரேமுக்கு ₹150 எவ்வளோ கேட்டாங்க. சரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துக்குவோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறதுனால பல வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். அங்கேருந்து முடிச்சுட்டு கோகோ ஷாக்லேருந்து அடுத்து இன்னொரு இடம் சொல்லியிருந்தாங்க. இங்கேனட்ட ஒரு சர்ச்சுன்ட்டு. அந்த சர்ச்சில் பெருசாக ஒன்றும் இல்லை தம்பி, சர்ச்சு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னாங்க. நமக்கு நேரமின்மை காரணத்தினால டக்கு டக்குன்னு போகணுங்கிறனால அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்கள்ங்க. ஏதோ ராட்சச மரம் மாதிரி இருக்குது. அது மரத்தோட ஒரு கிளை தான் நம்ம இருப்போம் போல், அந்த மாதிரி பெரிய பெரிய மரமாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடுகள் மலைகளில் தான் பார்க்க முடியும். வீட்டிலலாம் ஒன்றும் பார்க்க முடியாது. கொடைக்கானலில் 1-2 மரம் மட்டும் இல்லைங்க, இருக்குது. எல்லா மரமும் அப்படி தான் இருக்குது. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியாக வராதிங்க. ஏதாவது உங்களுக்கு ஆச்சுனாலும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இங்கேருந்து எப்போ நடந்து போகிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு அண்ணன் வந்தாங்க, லிஃப்ட்டு கேட்டேன். அண்ணனை தாராளமாக கொடுத்தாங்க. இந்த அண்ணனை பற்றி நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அதாவது இந்த ட்ரிப்போட லாஸ்ட்லேயே அண்ணனை மீட் பண்ண ரேண்டமாக அந்த அண்ணனுக்கு நன்றியை சொல்லிட்டு திரும்ப அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் பாதி தூரம் தான் இருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு இருக்கல இன்னொரு அண்ணன்ட்ட லிஃப்ட் எடுத்து போயாச்சு. வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. நான் ஸ்கூல் காலேஜ் டைம் படிக்கையில் தான் லாஸ்ட்டாக லிஃப்ட் எடுத்து போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்குன்னு ஒரு ஏரியா. இதுக்கு ஷார்ட் ஃபார்மாக வந்து சூசைட் பார்க்காக. இதை சொன்னால் வேறு சென்சாரில் தூக்கிறாங்களான்னு தெரில. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 90s மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. 90ஸில் நம்ம சாப்பிட்ட எல்லாமே இருந்துச்சு. இவ்வளோ பேர் எட்டி பார்க்குற அளவுக்கு என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு செகண்ட் அப்படியே கை காலே விடன்னு ஆடி போயிருச்சுங்க. அவ்வளோ ஒரு பயமாகவும் ஒரு அழகாகவும். நம்ம வந்து பூமியில தான் இருக்கோமா இல்லை சொர்க்கத்தில் இருக்கோமான்னு ஒரு செகண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்தளவுக்கு. ஏன்னா மேகங்கள்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சு. மேகத்து மேலே நம்ம போயிட்டோம் போல். முருகேசா தேன் மாதிரி இருக்கிற சரக்கு எங்கடா வாங்கினாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு உண்மையிலே இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, அதுக்காக கம்பியெல்லாம் கூட போட்டிருக்காங்க. யாரும் என் காதலில் பிரச்சனை அதனால் நான் இங்கேருந்து குதிக்கிறேன் அப்படின்லாம் குதித்து தொலைஞ்சிடாதீங்க. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ₹20 தொப்பி விற்றுந்தாங்க. நம்ம மண்டை விட்டு வேறு ஒரு மாதிரி கோளாறாக இருந்துச்சா, அது வேறு குளிர் வேறு தாங்க முடியல. சரி ₹20 தானே, நம்ம பட்ஜெட்டில் ஒன்றும் இடிக்காது அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். பசி வேறு பயங்கரமாக எடுத்துச்சு. காலையிலேருந்து பெருசாக ஒன்றும் சாப்பிடல. அதனால் சோளக்கருது விற்றாங்க. ஒரு சோளக்கருது ₹50. ஏன்னா இந்த விலை மாற்றம்னு கேட்டால் தம்பி கேஸ் இல்லைன்றாங்க. உங்களுக்கு சரி அது சரி எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை தானே அப்படின்னு போயிட்டு இருந்தோம். போயிட்டுருக்க வரையில் பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நமக்கு அந்த குதிரை மேலே சவாரி செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. 4-5 குதிரை அங்கனட்டியே பக்கத்தில் கட்டி கிடந்துச்சு. அதில் ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டு பீஸாக இருந்துச்சு. ஒன்று நம்மள மாதிரி வத்தலமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கனட்ட காரில் எல்லாம் நின்றுட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போகிறவள்ள தண்ணி தாங்க எடுத்துருச்சு. நம்ம வேறு சின்ன வயசுலேருந்து மேன்ஸ் வேர்ல்டு இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோமா, அதில் வர ஒரு நம்ம அண்ணன் மாதிரியே இப்போ வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தண்ணி இல்லாத இந்த தண்ணியை தான் குடிக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெளிவாக தான் இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்குது. சாக்கடை தண்ணி எதுவும் கலந்து வருமோன்னு ஒரு பயத்தோடு குடித்தேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, இந்த மாதிரி காடுகளில் தண்ணி இல்லாத காலத்துலலாம் இந்த மாதிரி தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆடு மாடு மேய்க்கையிலேயுமே இந்த மாதிரி தண்ணி தானே அதிகமாக குடிச்சிருக்கோம். அதை கூட காணொலியாக கூட போட்டிருக்கோம். அது பாட்டிலெலாம் பிடிச்சிட்டு போனால் இப்போதைக்கு தாகத்தை மட்டும் தீர்த்துக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஏன்டா பாட்டிலில் பிடிக்கலன்னா ஒரு மாதிரி பயமாகவும் ஆயிடுச்சு, எதுவும் ஆயிருமா அப்படின்ட்டு. அதனால் பாட்டிலில் பிடிக்காம அப்போதைக்கு மட்டும் தாகத்தை தீர்த்துட்டு கிளம்பிட்டேன். குணா கேவுக்கு கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நீ எப்படி தம்பி ஒத்தாலாம் நடந்தே போயிருவியா அப்படின்னாலாம் சொன்னாங்க. நமக்கும் ஒரு மாதிரி தைரியம்லாம் இல்லை தான். ஏன்னா சுற்றி அடர்ந்த காடுங்க, ஒரு காக்கா கூட காணா. எதுவும் காட்டு விலங்கு வந்துட்டா கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. சுற்றி இந்த அருந்ததி படத்தில் வர காடு மாதிரியே அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாகவும் பயமாகவும் தான் இருந்துச்சு. யாராவது வருவாங்க திரும்ப லிஃப்ட் அடித்து போகலான்னு பார்த்தா ஒருத்தனும் கப்புள்ஸாக தான் போகிறாங்க. இருங்கடா நானும் அடுத்த 2 வருஷத்தில் கப்புள்ஸோடு வரேன்ட்டு புலம்பிக்கிட்டே வந்தோம்னா தூண் பார்க்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு வந்துருச்சு. தூண் பார்க் இல்லை, தூண் பாறையாம். அப்புறம் அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஃபோர்ட்டுன்ட்டு ஏதோ ஃபாரஸ்ட், ஐ லவ் காடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு செல்ஃபியை போடலான்னு பார்க்குறதா அந்த அக்கா வந்து தம்பிங்கெல்லாம் வரக்கூடாது கிளம்புடான்ட்டாங்க. சரிக்கா ரொம்ப கோவப்படாதீங்க கிளம்பிட்டேன்னு அப்படியே கிளம்பி விட்றக்கு வந்தேன்னா இங்கே எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது உண்மையிலும் ஒரு பாறையும் பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி இருக்குதுங்க. நம்ம கேமரா குவாலிட்டியில் அப்படி இருக்கும், ஆனால் நேரில் இருந்து பார்க்குறதுக்கு ஒன்னொன்று இந்த வீட்டில் கட்டுற தூண் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த பேரும் பில்லர் பாறையா நான் சொல்லியிருந்தேன், அதாவது தூண் பாறையா. ஒன்று பார்க்குற அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து சின்ன சின்ன அருவியெல்லாம் போணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொடைக்கானலுக்கு வர்றீங்க அப்படின்னா மழை காலங்களில் வாங்க, நிறைய அருவிகள்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்னமோ வெயில் காலம், அதனால் அருவிகள்லாம் பெருசாக இல்லை, சின்ன சின்னதாக ஓட மாதிரி தான் இருந்துச்சு.
சரி அடிக்கிற வெயிலுக்கு அதனாவது இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டு இங்கிட்டு இருந்தோம்னா 3 யானை வந்து நம்மளை வந்து ஒரு டைப்பில் பார்க்குற மாதிரி ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்லாம் நின்றுச்சு. அப்படியே அதுக்கிட்ட இருந்து நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த காட்டில் என்னென்னலாம் விலங்குகள் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவியமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ஏன் அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரில, இந்த படத்தில் உள்ள ஒரு விலங்கு கூட நான் அந்த காட்டில் பார்த்து இல்லை, இத்தனைக்கு நடந்து தான் வந்தேன். பார்த்துருந்தாலும் உயிரோட இருந்திருப்பான்னு தெரில, அது வரைக்கும் அதனால் பார்க்காதது நல்லது தான் அப்படின்ட்டு அடுத்து கிளம்பலான்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பாலம் மாதிரி ராமர் பாலம் எப்படி கட்டினாரோ அந்த மாதிரி ஒரு பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. இப்போ டம்மியாக இருக்குது, மழை காலங்களில் கீழே வந்து தண்ணி அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக போகும், அதுக்காக தான் கட்டியிருந்தேன் அப்படின்னாங்க. அந்த பாலத்தை தாண்டி வந்தோம்னா நிறையா மக்கள் அங்கனைக்கு அங்கே ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அந்த இடமும் வந்துச்சு. இந்த கொடைக்கானலில் எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அதையும் பார்த்துட்டு அடுத்தது தான் நமக்கு முக்கியமான இடம் குணா கேவுக்கு போக போகிறோம். அப்படியே நம்மளும் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே கார்லாம் நிற்கிது. இந்த குணா கேவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டாங்க. அந்த ஒரு வைப்போட வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நானும் அந்த ஒரு வைப்பில் தான் வந்திருக்கேன். இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக தான் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். கடைசியில் அந்த குணா கேவுன்ற அந்த போர்டை பார்க்குறதுக்கே நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. உள்ளறக்க எப்படி எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்ட்டு. இந்த இடத்துக்கு வந்து நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறையா பேரை புது புது மக்களை சந்திச்சு அவங்களெல்லாம் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக. எனக்கு என்னமோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இவ்வளோ கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா இவங்களோட தொல்லை, இவங்க எங்கே போனாலும் இவங்களோட தொல்லை தாங்க முடியாது. தொல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காட்டுக்கே உண்மையான ஓனர்ஸ்னால் அது இவங்க தான். அப்படியே நம்மளும் இங்கே வந்தாச்சு, இப்போ ஒரு அண்ணன்ட்ட கொடுத்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். உண்மையிலுமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம். ஏன்னா நம்ம படத்தில் பார்த்து ரசித்த ஒரு இடத்த நம்ம நேரில் இருந்து அதை ஃபீல் பண்ணுறப்போ உண்மையிலுமே அதை சொல்கிறதுக்கு வார்த்தையில் உள்ளக்க குகையெல்லாம் இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள போகிறப்பெல்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த படமே ஒரு த்ரில்லிங்கான படம் தான். என்னடா ப்ரொமோஷன் ஆடா மஞ்சுமல் பாய்ஸுக்கு நினைக்காதீங்க, அந்த படம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது எனக்கு எதனா சொல்ல தோணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த கொடைக்கானல் இவ்வளோ இடத்துக்கு போனதுலேயும் இங்கே தான் இவ்வளோபடியான கூட்டம் இருக்காங்க. அதிகப்படியான கூட்டம்னா அது இங்கே தான், மற்ற இடத்துலலாம் கூட இல்லை. இதுக்கு காரணமாக அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம்னே சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் குணான்ட்டு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார், அதனால தான் இங்கே குணா குகைன்னு பேர் வந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது என்னவோ எப்படியோ இருந்துட்டு போகுது, நமக்கு சந்தோஷம் தாங்க முக்கியம் அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே ஏதோ இது ஒரு உண்மையான காட்சி மாதிரியே இல்லைங்க, ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக அந்த மரத்தோட வேர்கள்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு அட்டியாவது இங்கெல்லாம் வந்துருங்க. பணம் காசு சம்பாதிக்கலாம், அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம். நம்ம சுற்ற வேண்டிய வயசுல சுற்றினா தான் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பணம் காசு இருந்தாலும் அந்த சுற்றுறதுக்கு ஊரெலாம் சுற்றுறதுக்கான நேரம் கண்டிப்பாக கிடைக்காதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போங்க, நிறைய மக்களை பாருங்கள், நிறைய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவ்வளோ சொல்கிறேன். நானே நிறைய இடங்களுக்கு போக மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படியே நம்மளும் அந்த வேர்லாம் பிடிச்சி மேலே ஏறி போய் உட்காந்து அங்கே ஹைட்டில் இருந்து பார்ப்போம் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இங்கே வந்த அப்புறம் எந்த இடத்த போய் பார்க்குறது என்னென்னு ஒன்றுமே தலைகாலே புரியல. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு குஷி ஆகிட்டேன்னே சொல்லணும். என் கால் தரையிலே நிற்கலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கேங்கோட வந்திருந்தோன்னா இன்னும் சூப்பராக வைப் பண்ணியிருக்கலாம். நம்ம தனியாக வந்திருக்கோம். அதே மாதிரி தனியாக இருந்தீங்கன்னா சேஃபாக இருங்க. இந்த குரங்குலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எது கிடைக்குதோ தூக்கிடும். அதுகளுக்கும் பாவம் தண்ணி தாவம் எடுக்கும். தண்ணி எங்கேயும் இல்லை, மக்களுக்கே குடிக்கிறது இல்லை, அப்புறம் அவங்களுக்கு எங்கிட்டு இருக்கும். இது ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தோன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கனட்டே ஃபோட்டோ எடுத்து அங்கனட்டே நமக்கு வந்து பிரிண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் உண்மையிலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த இடம் ஞாபகம் இருக்கா நண்பர்களே, இந்த கேட்டு தாண்டி தான் குதிச்சு அந்த மஞ்சுமல் பாய்ஸில் வந்து உள்ளக்க போய் விழுந்துருவாங்க. நம்மளும் அப்படி போகணுன்னு நினச்சோன்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிடும். அங்கே என்னது காப்பாற்றுறதுக்கு 4 பேர் இருந்தாங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்குலாம் ஒருத்தனும் இல்லை. இருந்தாலும் அங்கே மேலே ஏறி நின்றுட்டு அதை பார்ப்போமே, அப்படியே ஏதோ கத்துவாங்கல்ல, ஏதோ சுபாசேவா அப்படி சுபாசேன்னு கத்தி ஓமெண்ட்லாம் கற்றுனேன். உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லணும். இங்கே ஏன்னா நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் யூடியூப்பில் போய் நிறையா அந்த குணா குகையை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒருத்தன் இது சாத்தானின் பள்ளம், ஒருத்தன் இது அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் ஒளிஞ்சிருந்தது இடம், அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கையிலே நமக்கு இங்கே ஒரு வாட்டினாவது போயே ஆகணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அதோட அந்த ஆசையை நிறைவேற்றிடுச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய கேரளா பசங்க வந்திருந்தாங்க, அதாவது ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் இந்த ஸ்பீக்கர் தூக்கிட்டு செம்மையாக வைப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்குலாம் வச்சா மாதிரி வேட்டுங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதையும் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இவங்கள மாதிரி இவங்க கேங்காக வந்துருக்க பார்த்துட்டு நமக்கு தனியாக வந்தது ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வயலெல்லாம் ட்ரிப்பு கூப்பிட்டா எவனா ஏதாவது சாக்கு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. இங்கிட்டு பார்த்தோன்னா கேட்டெல்லாம் போட்டுருந்துச்சு, அடியில் ஏதோ பள்ளத்தாங்குன்னு நம்ம மனசு தைரியம் வர வச்சுட்டு கேட்டு மேலாம் போய் நின்னோம். கேட்டு இருக்குன்ற தைரியத்தில் உள்றக்க விழுந்தோம்னா தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோடலாம் வந்தீங்கன்னா குழந்தைங்க கை பார்த்தெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுவாங்க. ஏன்னா இங்கே எங்கே பள்ளம் பறிச்சிருப்பாங்க, எங்கே இது பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. நம்ம பாட்டில் அதுவும் குழந்தைங்களோட காலம் சின்ன காலாக இருக்கும், டப்புன்னு உள்றக்க போயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. படத்தில் வேணால் காப்பாற்றுறது நல்லாயிருக்கும், ரியல் லைஃப்பில் காப்பாற்றுறதுனா நமக்கு ஒருத்தனும் வரமாட்டாங்க. அதனால நம்ம உயிரை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான். ஏன்னா படத்தில் வேணால் இதெல்லாம் நல்லாயிருக்கும்,
ரியல் லைஃப்பில் போச்சுன்னா போச்சு தான். நமக்கு இவ்வளோ பேசுகிறேன், நானே வந்து உள்ளக்க எவ்வளோ பயத்தோடு இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். அது இல்லாமல் இந்த குரங்குங்க தொல்லை வேறு தாங்க முடியலை. கையில் ஃபோனு வச்சுருந்தா கூட பிடிங்கிட்டு ஓடிடுறாங்க. அதனால் இந்த ஃபோனு பர்ஸெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாக்கெட்டை விட்டு எடுக்காமல் இருக்கிறதே நல்லது தான். பிடிங்கிட்டாங்கன்னா அவங்க எங்கே கொண்டு போடுவாங்கன்ட்டு தெரியாது. எங்கே பார்த்தாலும் அவங்க ஆளுகளாக தான் இருக்காங்க. அதுக்காக அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே அவங்களோட இடம் தான். நம்ம தான் அவங்க இடத்துக்கு வந்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு போர்டே வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆளுங்க யாரும் கேட்குறது இல்லை. மேலே என்னடா இவ்வளோ பெரிய குரங்கு இருக்குன்னு நான் எட்டி பார்த்தா தான் தெரியுது. அது குரங்கு இல்லைங்க, குரங்கு மாதிரியே உள்ள செலவு தான் அது. அதே மாதிரி இங்கேருந்து இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதே சமயம் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சும்மா சொல்லுவாங்க. எங்கிட்டு பார்த்தாலும் பள்ளத்தாக்கு தான். எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பள்ளத்தாக்கை போய் ரியலில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் உள்ள போனோம்னா தான் வருவோமானு தெரியாது. அதனால் யாருமே அந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த கேட்டு போட்டிருக்க சிலையோட நின்று பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா உள்றக்க தவறி விழுந்தோம் அப்படின்னா அந்த படத்தில் வேணால் காப்பாற்றுறாங்க, ரியல் லைஃப்லலாம் காப்பாற்றுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இதில் பலாயிரம் பேர் வந்து தப்பி தவறி விழுந்து இறந்தே போயிட்டாங்களாம். ஒரு சிலரும் இல்லை, அந்த படத்தில் வர ஒருத்தர் தான் உயிர் பழைச்சிருக்காரு. ஏன்னா அது படம் தானே நினைக்காதீங்க, அது ஒரு ரியல் ஸ்டோரியாக அதை தான் படமாக எடுத்துருக்காங்க. உண்மையிலுமே அந்த பள்ளத்தில் இருந்தவர் எவ்வளோ ஒரு பயத்தை அனுபவிச்சிருப்பாரு நம்ம நினைக்கலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதே அளவுக்கு இந்த குரங்கை பார்க்கலையும் பயமாக இருக்குது. அண்ணாந்து பார்க்கலாம் ஒரு உண்மையான குரங்கு உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்குது. இவ்வளோ பெரிய குரங்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளே அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பெரிய குரங்காக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொடைக்கானல் வந்து கேரளா பக்கத்தில் இருக்கா என்னென்னு தெரில. எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கிட்டத்தட்ட 10-20 பேர் வர்றாங்க. நம்ம ஒரு ஆள் தான் ஒத்தாளாக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10-15 பேர்கிட்ட வந்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ட்ரிப் வந்தால் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக தாங்க. நம்ம கூட இருக்கோம் எல்லாம் இந்த இருக்க டீ கடைக்கு வாங்கினா கூட மூக்கால அழுவாங்க. இவ்வளோ பெரிய ட்ரிப்புக்கெல்லாம் வரணும்னா ஒருத்தனும் வர மாட்டாங்க. அதனால தான் நம்ம எங்கே போனாலும் எவனுமே எதிர்பார்க்குறது இல்லை. தன்னந்தனியாகவே போய்ட்டு தன்னந்தனியாகவே வந்துடுறது. முடிஞ்ச அளவுக்கு தனிமையே பழகுவோம். தனிமை தான் நிரந்தரம். எவனும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. அதனால் தனிமையாக வாழ்ந்தே பழகிறது நல்லதுன்னு தோணுது. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு கேங்கு நம்மளை மீட் பண்ணாங்க. அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்கிற பார்த்தோன்னே ப்ரோ யூடியூபர் ஆனாங்க. நமக்கு அது கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலுமே அந்த கேங்கை சந்திச்சதில் ரொம்ப ஹாப்பினஸ் சொல்லணும். அவங்களோட கிளிப்பெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், அவங்களோட ஃபோட்டோ மட்டும் போடுறேன். இந்த இவங்க தான் அவங்க 2 கப்புள்ஸு, அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு மொத்தம் ஒரு 5-6 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. உண்மையிலுமே அவங்கள பார்த்ததில் செம்ம ஹாப்பி. அவங்களோட கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அடிவாரத்துக்கிட்ட, அடிவாரம்னு சொல்ல முடியாது, அந்த குணாக்கு தாண்டி வந்தோன்னா வெளியில் இருக்க பகுதி, இங்கேருந்து நேராக கீழே போக வேண்டியதான். அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த பூன்னு சொல்லணும். என் நண்பன் ஃபோன் அடித்து இந்த பூ வாங்கிட்டு வாட போனான் அப்படின்னா, அவன் சொன்ன நேரமாக என்னென்னு தெரியல, நான் அடுத்த நாளே பார்த்தா இங்கே குணா கோயிலுக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய அந்த நண்பனுக்கு நான் நன்றி. அதே மாதிரி அந்த பூ கடைக்காரன்ட்டு என்ன கீழே பண்ண போனோன்னாங்க. எதில் தம்பி வந்தாங்க? நடந்தானே வந்தேன். நடந்தெல்லாம் போகாத தம்பி, ஆபத்து, நாங்கள் இப்போ வண்டியில் கிளம்பிடுவோம் அப்படி எங்களோடய வாங்கினாங்க. உண்மையிலுமே ரொம்ப நன்றி. அதேமாதிரி இந்த பசங்களும் நம்மளுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நிறையா விஷயம் பேசினாங்க. ப்ரோ யூடியூபரா ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க. இப்படி ஒருத்தர் நம்மளை யூடியூபரான்னு கேட்கல, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரூட்டில் போயிடுவாங்களா, அதனால நம்ம நடந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் அவங்க கொண்டாந்து விட்டதில்லை. அவங்க கொண்டாந்து விடலை அப்படின்னா எவ்வளோ லேட்டாக வந்திருப்பேனே தெரியாது. இந்த கடையெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு இடத்துல தங்கி வேலை பார்த்தேன் அப்படின்னு. அதோட ரூம் வந்து இந்த இதுதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த ரூமில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட தங்கியிருந்தோம். ரொம்பலாம் கிடையாது, ஒரு வாரம் தான். ஓடிசி மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். அந்த ஹோட்டல் பேர் கூட தாமரை ரெஸ்டாரண்ட்டாக ஏதோ ஒன்று, அது எனக்கு சரியாக தெரில. அங்கே தங்கி ஒரு 1 வீக் வந்து ஓடிசி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப போயிட்டேன். இதே டைமில் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் யூடியூப் இல்லைன்ற காரணத்தினால அதெல்லாம் வீடியோ போட முடியல. அது இல்லாமல் அப்போ பெருசாக சுற்றியும் பார்க்கலாம். அங்கேருந்து நேராக கிளம்பிட்டோம். அப்படியே இங்கே வரவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துலேருந்து பார்க்குறதுக்கு கிராமம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதையும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ சுகர் எது இருந்திருந்தால் அந்த ஒரே நாளில் எல்லாம் கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அன்னைக்கு நடந்திருந்தோம். கீழே வர்றப்போ ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு ஒரு அண்ணன் வந்து திரும்ப லிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் வண்டியில் ஒத்தையாக போகல, யாராவது நடந்து போனாங்கன்னா நிப்பாட்டி லிஃப்ட் எதுவும் வேணுமான்னு கேட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு சில புண்ணியம்லாம் பண்ணோன்னா உங்கள் லைஃபுக்கு ஏதாவது ஒர்க் ஆகும். அவர் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது இந்த ஹோட்டல் தான். தாமரைட்டு ஏதோ பேர் போட்டிருக்கு, அது சரியாக கூட தெரில. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்து அண்ணன்ட்ட ரொம்ப நன்றிண்ணே, நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், என் சேனலில் உங்கள் வீடியோ வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என்னடா பஸ் ஸ்டாண்டில் அம்மா உணவகம் செல்லும் வழின்ட்டு போட்டிருக்கே அப்படின்னு உள்ளக்க போய் பார்த்தா, நம்ம வேறு கொடைக்கானல் வந்துட்டு எதுவுமே சாக்லேட் எதுவும் வாங்காமல் போயிட்டோமா, அப்படியே வாங்கிட்டு போகலான்னு ஒரு கடைக்கு வந்தோம். இந்த ஒரு பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்கிறாங்க. ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் என்னமோ தான், காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனாலும் கொடைக்கானலுக்கெல்லாம் வந்தோம்னா இந்த மாதிரி சாக்லேட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிம்பாங்களேன்ட்டு நானும் வாங்கிட்டு போயிட்டேன். அடுத்து இன்னொரு கடையில் வாங்கினா அங்கே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, 130 ரூபா தான் போட்டாங்க. அதனால தான் ஒரே கடையில் எல்லாத்தையும் வாங்கிடாமல் ஒரு கடையிலையும் வாங்கி அதோட விலையை வந்து தெரிஞ்சுக்கோங்க.
என்னடா அந்த அக்காட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, அந்த அக்கா எதுக்கு தம்பி வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டாங்களா, அந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காரனே. நானும் என் பொண்ணும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. உண்மையிலுமே வந்து இந்த மாதிரி புது யூடியூபர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வளர்ந்து வர வேண்டும். நானுமே அந்த வகையில் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த கொடைக்கானலில் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடியணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு. அது நம்ம வீடியோ அதாவது ட்ரிப்பே முடிகிற நேரத்தில் தான் நமக்கு கிடச்சிச்சு. அப்படியே பஸ்ஸுக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. எதுக்கு அந்த 1 மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு திரும்ப பக்கத்தில் ஒரு லேக் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்தாச்சு. நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, லேக் வந்து பூட்டுற டைம் ஆயிடுச்சு. நமக்கும் சுற்றி சுற்றி டயர்ட் ஆகிட்டோமா, அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போவோம். இப்போயே போய் ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பக்கத்தில் ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா போட்டிங் போயிட்டுருக்கு தம்பி அப்படின்னாங்க. எவ்வளோன்னு பார்த்தா 200, 300, 500 வரைக்கும்லாம் இருக்குது. இவ்வளோ பட்ஜெட்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னாங்க. தம்பி உனக்கு செட் ஆனாலும் இப்போதைக்கு உன்னால் போக முடியாது, க்ளோசிங் டைம் தம்பி அப்படின்னாங்க. அதனால் இந்த கொடைக்கானல் லேக்குக்கு வந்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த போட் சவாரி இதெல்லாம் போயிருங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் ரூ. 1,00,000 கொடுத்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க போட்டெல்லாம். சரி போட்டு தான் கிடைக்கல, பக்கத்தில் தான் பார்க்கு போகலாமேன்னு பார்த்தா அங்கே தான் வச்சாங்க வெட்டுங்கிற மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்கு டைம் ஆகிடுச்சு தம்பி, பூட்டிட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி இப்போ என்னடா பண்ணுறது, இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு நானும் சுற்றி சுற்றி இன்னொரு வழியாக வந்தால் இந்த வழி ஒன்லி ஆஃபீஸு சர்ஸ் மட்டும்தான் போகணும் தம்பி அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்தாலும் இது இப்போ க்ளோசிங் தான் தம்பின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே சுற்றி தெரியல. தம்பி நீ இங்கே இருக்கியா அப்படின்ட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் ஞாபகம் இருக்கா, லிஃப்ட்டு கொடுத்தாங்களா அந்த அண்ணன். அவ்வளோ சொல்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை. அப்புறமாட்டு தான் மகாபிரபு நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் தம்பி இப்போ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னாங்க. இல்லைண்ணே அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னாங்க. சரி தம்பி இந்த நம்ம கார்டு, நம்ம இருந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ரூமில் வந்து தங்கிக்க அப்படின்னாங்க. ஓகேண்ணே நானே தனியாலாம் வந்திருக்கேன், நான் எதுக்குண்ணே வந்து ஸ்டே பண்ண போகிறேன், நான் அவ்வளோதான் நைட்டு இப்போ கிளம்பிடுறேனே அப்படின்னாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் வரையில் எதுவும் தங்குற மாதிரி இருந்தால் நம்ம ரூமில் தங்கிக்கிட்டு கார்லாம் கொடுத்தாங்க. அப்படியே போகிறதுக்கு முன்னாடி சொட்ரு வந்து ஒரு சொட்ரு 100 சொன்னாங்க. பரவாயில்ல 100 ஒர்த்தாக தானே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 2 சொட்ரு வாங்கியாச்சு. ஒன்று நான் போட்டுட்டேன், இன்னொன்று கவரில் மடித்து கொடுத்தாங்க. இங்கே கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்லாம் கிடையாதான், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேப்பர் கீப்பர்லாம் சுற்றி தான் வச்சுருந்தாங்க. அதனால் நான் சொட்டரை வந்து பேப்பரில் சுற்றிருக்கேன். அப்படியே லேக்கு பக்கத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டு வியூ பாயிண்ட்டை பார்த்தா இது தாங்க அந்த கடைசி எண்டிங்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே தங்க மாதிரி மின்னுது அந்த ஆறு. இந்த ஈவினிங் டைமில் கையில் ஒரு கிளாஸ் டீயை வச்சுக்கிட்டு இந்த ஆற்றை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆற்று பக்கத்துலேயே பார்த்தா விநாயகர் கோயில். ஆற்று அங்கற ஓரத்தில் அரச மரத்தடியிலன்ட்டு சும்மாவா பாட்டு போனாங்க. இந்த ஆற்று பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. நம்ம வந்து உள்ளக்கெல்லாம் போல் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் வெளியிலே இருந்து பார்த்துட்டு அப்படியே டீயை குடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஆற்றை ரசிச்சுக்கிட்டு இந்த கிளாஸில் டீயை குடிக்கிறோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் ஹையாக வச்சுட்டாங்க. அது ரசிச்சு எவ்வளோக்கானா 20 என்னக்கானா தம்பி கேஸ் தட்டுப்பாடுன்ட்டாங்க. சரிக்கா உங்கள் சைடு நியாயம் இருக்குது அப்படின்னு 20 கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த நைட் டைமில் இந்த லைட்டெல்லாம் போட்டோன்னே இன்னும் அப்படியே பிரகாசமாக இருந்துச்சு இந்த கொடைக்கானல் சிட்டியே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி ரசிக்க கொடைக்கானலை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வேறு லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டை பக்கம் நடைய கட்டி பஸ் ஏற உட்காந்துட்டேன். நம்ம புதுக்கோட்டை பஸ்ஸு கிடையாது, திருச்சி பஸ்ஸு தான் இருக்குது. இங்கேருந்து ஊருக்கு போகிறக்குள்ள போதும்னு ஆயிரும். ஏன்னா நம்ம ஊர் ஷாப்பில் வேறு நைட்டில் நிப்பாட்ட மாட்டாங்க. அப்படியே பஸ்ஸுக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சா, அப்படியே நம்மளும் ஏறி உட்காந்தாச்சு. உண்மையிலுமே இந்த கொடைக்கானல் பயணம் ஒரு அழகான பயணம்னே சொல்லுங்க. அழகான இயற்கை இடங்கள்லாம் பார்த்தது, அதிகப்படியான மக்களை பார்த்தது, மக்கள்கிட்ட வந்து பழகுனது. உண்மையிலுமே வந்து பயணம் ஒன்று தாங்க மக்களை பக்குவப்படுத்தும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணம் காசை பார்க்காம பயணம் பண்ணுங்கள். வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சுச்சு.